ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, உலக புத்தக தினத்தை முன்னிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ண சில புத்தகங்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல் சப்ஸ்கிரைபர் சுகந்தி. இவங்க வந்து 3 புக்கை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. ஒன்று 7 தலைமுறைகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் சாரோட அறம் புத்தகம், அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பாலகுமாரன் சாரோட உடையார் புத்தகம். 3மே ரொம்ப அருமையான புத்தகங்க. கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன அத்தனை புத்தகமே அவ்வளோ அருமைங்க. உண்மையிலே எதை விடுறது எதை படிக்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா சரண் சுந்தர். இவங்க வந்து சொன்ன புத்தகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடையார், வேல்பாரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சூல். இது வந்து சோ தர்மன் ஐயா எழுதுனது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் ஐயாவோட மாதொரு பாகன். அப்படியே இவங்க வந்து கூடவே வந்து ஆலவாயனும் அர்த்தநாரியும் சேர்த்து படிங்கன்ட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாதொரு பாகனோட கண்டினியூட்டி தான் வந்து ஆலவாயனும் அர்த்தநாரியும். அதுக்கு வந்து 2 கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இது, ஒன்று ஆலவாயன், ஒன்று அர்த்தநாரி. ஸோ நீங்கள் 2ஐயும் படிச்சிங்கன்னா தான் என்ன விதமான கிளைமேக்ஸ் அதில் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக படித்து பாருங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் கவி. ஆனால் வந்து நம்ம சேனலில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மங்கி வித் 5Gன்னு வந்துருந்துச்சு. எதுக்காக இப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. புத்தகம் பார்த்தீங்கன்னா இச்சா, சோபா சக்தி எழுதுனது. இந்த புத்தகம் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோட விஷ்லிஸ்டில் உள்ள ஒரு புத்தகம். அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ராகதேவன். இவங்க வந்து எரியும் பனிக்காடு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி தம்பி. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேவரட் ஜானர் வந்து த்ரில்லர் ஜானர் தான். இவர் ரொம்ப விரும்பி படிப்பார். ஏன்னா அந்த புத்தகத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக இவரோட கமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜி நவீன். இவர் வந்து சொன்ன புத்தகங்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சுஜாதாவோட கொலையுதிர் காலம், ராஜேஷ்குமாரோட நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்கா, இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட நந்திபுரம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நரசிம்மா ஐயா எழுதின காலச்சக்கரம் புத்தகம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மா ஐயாவுக்கு வந்து இந்த காலச்சக்கரம் புத்தகம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் காலச்சக்கரம் நரசிம்மாங்கிற பேரே வந்துச்சுங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா முகில் ஐயாவோட வெளிச்சத்தின் நிறம் கருப்பு. உண்மையிலே 5மே சூப்பராக கொடுத்துருக்காப்படி. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வேளாண் குலம் KMS. இவங்க வந்து சொன்ன புத்தகங்கள் ஓநாய் குல சின்னம், மோகமுல், அஞ்ஞாடி, ஒரு புளியமரத்தின் கதை, ஆதுர சாலை. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் சரவணன். இவர் சொன்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா முகில் சாரோட ஹிட்லர் புத்தகத்தை நமக்காக பரிந்துரை பண்ணியிருக்காரு. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கார்டன் ரோஸ் 96. இவங்க வந்து பாலகுமாரன் ஐயாவோட உடையார் புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பாலாஜி பாலா. இவங்க வந்து உணவு சரித்திரம் புத்தகத்தை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்னோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோலா புத்தகமும் நூலக மனிதர்களும் நான் 2 முறைக்கு மேலே வாசிச்சிட்டேங்க. அருமையான புத்தகம், கண்டிப்பாக வாசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதையும் இவங்களோட சஜஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சிவராமகிருஷ்ணன் ஐயா சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. நிலமெல்லாம் ரத்தம் புத்தகத்தை பாவ ராகவன் ஐயா எழுதின புத்தகம் இது. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இளவரசி. இவங்க பரிந்துரை பண்ண புத்தகம் பள்ளிக்கொண்டபுரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் ஐயா எழுதின குமரி துறவி. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷினி சந்திரசேகரன். இவங்க வந்து ஜெயமோகன் ஐயாவோட புல்வெளி தேசம் புத்தகத்தை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இது வந்து அவரோட ஆஸ்திரேலியா பயணத்தை பற்றின ஒரு பயணக்கட்டுரை மாதிரி தாங்க வரும். அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா மகேந்திரன். இவங்க வந்து நம்ம இமயம் ஐயாவோட பெத்தவன் புத்தகம் படிச்சுட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆராஸ் பிரபா. இவங்க வந்து ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த புத்தகத்தை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுத்துருந்தாங்க. அதில் இவங்களோட ஒப்பீனியன் கூட சொல்லியிருந்தாங்க. நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க படிக்கிற புத்தகங்கள் என்னங்கிறத மட்டும் சொல்லாமல் அந்த புத்தகத்துக்கும் அவங்களுக்குமான ஒரு உணர்வை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறப்ப நமக்கு அது ரொம்பவே கனெக்ட் ஆகுங்க.
அடுத்தடுத்து புத்தகங்கள் படிக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அந்த வேலையை மறக்காமல் செய்யுங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா திவ்யா. இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்கங்க. இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான புத்தகம்னு போன தடவை இயர் எண்டிங்கில் சொன்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். அடுத்த புத்தகம் வந்து தேவி பாரதியோட நீர்வழி பழுவும் புத்தகம். இது ரெண்டுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அருண்குமார். இவங்க வந்து சொன்ன புத்தகம் நம்ம ஜெயகாந்தன் ஐயாவோட ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம்ங்கிற புத்தகம் தாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான புத்தகத்தை சஜஷனில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இது அவங்களோட சஜஷனாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லலிதா சுப்பிரமணியம்ங்கிறவங்க எரியும் பனிக்காடு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது புண்ணியகோடிங்கிறவங்க டாவின்சி கோடு புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து முகமது இப்ராஹிம் வந்து பழைய குருடிங்கிற புத்தகம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆனந்த கிருஷ்ணன். இவங்க சொன்ன புத்தகம் ஓநாய் குல சின்னமும் நம்ம ஜெயமோகன் ஐயாவோட அறம் புத்தகமும். அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நீலகண்டன். இவங்க சொன்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா சிக்க வீரர் ராஜேந்திரன் அவங்களோட புத்தகத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து மாஸ்தி வெங்கடேச ஐயர் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருந்தாரு. இந்த புத்தகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லைங்க. அதனால இந்த புத்தகத்தோட பிடிஎஃப் வந்து நம்ம சேனலில் அந்த வீடியோ லிங்க்குக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணி அந்த புத்தகத்தை படிச்சுக்கோங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பிரசாத் ராஜ்குமார். இவர் வந்து நம்மளை வீடியோவில் வர எல்லா புக்ஸை பற்றியுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாருங்க. அதாவது இவரோட ஒப்பீனியன் நிறைய சொல்லியிருப்பார். நம்ம வீடியோ கீழே பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். உண்மையில ஒரு அருமையான வாசகருங்க. இவர் வந்து நம்ம படிக்கிற ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம வீடியோவில் நான் போடுறப்ப இவர் வந்து அந்த புக்கை பற்றி இவரோட ஒப்பீனியனும் சொல்லுவார். அதே மாதிரி இந்த புக்குக்கு இணையாக நம்ம இன்னொரு புக்கு படிக்கணுங்கிறதையும் சொல்லுவார். அது எந்த புக்கு யார் எழுதுனாங்கங்கிற டீட்டெயில் உட்பட சொல்லுவார். ஸோ ரொம்பவே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த நேரத்தில். அவர் வந்து வீடியோக்கு கீழே எனக்கு சஜஸ்ட் பண்ண புக்கும் அதே மாதிரி இந்த புத்தகங்கள் நல்லா இருக்கும்னு எனக்கு சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த புக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா டாவின்சி கோடு புத்தகம். அடுத்தது வந்து நம்ம சாண்டில்யன் சாரோட கடல் புறா புத்தகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1984 அனிமல் ஃபார்மிங் புத்தகத்தையும் சொல்லியிருந்தார். அடுத்தது வந்து பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்த புத்தகம் வந்து கருப்பு வெள்ளை சரித்திரம். அடுத்தது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம பரமசிவம் ஐயாவோட அறியப்படாத தமிழகம் புத்தகம் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அழகர் கோவில் புத்தகமும் முக்கியம், கண்டிப்பாக நீங்கள் வாசிங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதவே நானும் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக புத்தக தினத்தை முன்னிட்டு என்னோட புத்தக பரிந்துரையை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. முதல் புத்தகம் வந்து நம்ம வைரமுத்து ஐயாவோட கள்ளிக்காட்டு இதிகாசம் புத்தகம். ரொம்பவே எனக்கு ரொம்ப ரீசெண்ட் டேஸில் படித்த புத்தகத்தில் மனசை உழுக்குன ஒரு புத்தகம்னு இதை நான் சொல்லலாம். இந்த புத்தகத்தோட ரிவ்யூவை நான் தனியாக வீடியோவில் போடுறேங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம பவா செல்லதுரை ஐயாவோட சொல்வழி பயணம்ங்கிற புத்தகம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை பயணத்தோட ஒரு புத்தகம்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில் நமக்கான ஏற்பட்ட அனுபவத்தை வந்து இவர் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருப்பாருங்க. ரொம்பவே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், நெகிழ்ச்சியான ஒரு புத்தகம்னு நான் சொல்லுவேன். இந்த 2 புத்தகங்களுமே நான் உங்களுக்காக பரிந்துரை செய்கிற புத்தகங்கள். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் உலக புத்தக தினத்தை முன்னிட்டு நமக்காக சஜஷன் பண்ண புத்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லா புத்தகத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே அவ்வளோ அருமையான புத்தகங்களாக தான் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் பரிந்துரை செஞ்ச அத்தனை புத்தகங்களும் அவ்வளோ அருமையான புத்தகங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாசிட்டு இதில் உங்களுக்கு பிடிச்சமான புத்தகங்கள் எதுவும் இருக்காங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் ஒரு தடவையாவது அவசியம் படிங்க. படித்த புத்தகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாக்குச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் உங்களோட புத்தக பரிந்துரையை நீங்கள் செய்யாட்டி ஒன்றும் தப்பே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு பிடிச்சமான புத்தகத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம படித்த புத்தகங்களில் நம்மளோட ஒப்பீனியனை சேர்த்து அதை நம்ம கமெண்ட்டில் சொல்கிறப்ப அடுத்து படிக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பெரியவே ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை பற்றியும்
அதே மாதிரி அந்த புத்தகத்தும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். தொடர்ந்து புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு புத்தகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.